வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு ட்ரேட் ஆப்ஷனில் நீங்கள் பையோ செல்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். அதுதான் நம்ம சேனலோட நோக்கம். அதனால தான் டெய்லி நம்ம மார்க்கெட்டை எப்படி நம்ம பார்க்கணும், ஏன்னா நான் எப்படி மார்க்கெட் பார்க்குறேனோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் உங்களுக்கு நான் அந்த மார்க்கெட்டை நம்ம டெய்லி எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி மார்க்கெட்டில் இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் பண்ண அந்த முறையை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நம்ம பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நேற்றுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கு நிஃப்டியினுடைய நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷம் கூட மார்க்கெட் அந்த இடத்துல நிற்கலை. நமக்கு அப்படியே மார்க்கெட் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு 15 நிமிஷத்துலேயே மார்க்கெட் கீழே நமக்கு வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் என்ன அப்படின்னா அதான் நம்ம சொன்னது தான். மார்க்கெட் எப்போவுமே செல்லர்ஸினுடைய இதில் தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஓப்பன் ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆன உடனே ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ள மார்க்கெட் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டுக்கும் சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நம்ம பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு நாளைக்கு எப்படி மார்க்கெட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியினுடைய ஆப்ஷன் பார்க்குறோம். நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம பார்க்குறோம். ஆப்ஷனுடைய கால்குலேஷனில் பண்ணுறோம். ஆப்ஷனுடைய கால்குலேஷன் பண்ணும்போது அந்த லைன் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முழுக்க நம்ம நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படியோ அதை நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு நான் இதில் சொல்கிறது. ஓகே, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் பேங்க் நிஃப்டி க்ளோசிங் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா 48,000. ஸோ 48,62 ஏதோ நினைக்கிறேன் சம்திங். இது என்எஸ்சியில் நான் பார்த்தது. நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா 48,000 அப்படிங்கிற லெவலே நம்ம எடுத்துக்கிட்டோம். 48,000 உள்ள கால் புட்டு அப்படிங்கிற ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். கால் ஆப்ஷன் 334 ரூபா ப்ரீமியம், காலுடைய ப்ரீமியம் இருக்குது. அப்போ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு R1 அப்படிங்கிறது நமக்கு 48,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரும். ஓகே, ரெண்டாவது நம்ம ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணுறோம். அது ஒயிட் ரேஞ்சு, ஷார்ட் ரேஞ்சு. ஒயிட் ரேஞ்ச் அப்படிங்கும்போது R2 அப்படிங்கும்போது நமக்கு ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணும்போது 650 ரூபா கிடைக்கும். அப்போ 650 ரூபா அப்படிங்கும்போது 48,650 அப்படிங்கிறது நம்ம R2ஆக இருக்கும். மார்க்கெட் அப்படியே இந்த இடத்துலேருந்து க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கீழே நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இன்னைக்கு உள்ள கரண்ட் டேவனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எப்போவுமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறது தான். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ ஏரியா லோ, டே லோ, இதெல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் அந்த சப்போர்ட்லாம் உடச்சிச்சு அப்படின்னா நம்ம நம்மளுடைய R2 அப்படி சப்போர்ட் S1 நம்ம பார்க்கலாம். S1 அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது 310 ரூபா புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ S1 நமக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 48லேருந்து நம்ம ஒரு 300 லெஸ் பண்ணும்போது 47,700 அப்படிங்கிறத நமக்கு கிடச்சிருக்கு. 47,700 அப்படிங்கிற லைன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னைக்குள்ள டே லோ. இந்த டே லோவில் தான் மார்க்கெட் சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம லைன் கிடச்சிருக்கு. அதனுடைய லைன் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டு பிரீமியத்தையும் நம்ம இது ஷார்ட் ரேஞ்சு, ஒயிட் ரேஞ்சுங்கும் ரெண்டு பிரீமியத்தையும் மைனஸ் பண்ணோம். அப்போ ரெண்டு பிரீமியத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 600 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 47,400 அப்படிங்கிறது நமக்கு அடுத்து ரெண்டாவது நமக்கு ஒரு சப்போர்ட் S2ஆக இருக்கும். S2 அந்த 47,700 அப்படிங்கிற S2 எங்கே வருது அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நேற்றுக்குள்ள ப்ரீவியஸ் டேனுடைய லோ, அந்த சிங்கிள் பிரிண்ட் இந்த சோன், அதாவது வேல்யூ ஏரியாவுக்கு கீழே டே லோவுக்கு கொஞ்சம் மேலே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா அந்த 2 நாள், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி, ஏப்ரல் 2ஆம் தேதியினுடைய டே லோலாம் அந்த இடத்துல சப்போர்ட் வந்துடும். இந்த லைன் நம்ம கால்குலேஷன் பண்ணோம் 47,700 அப்படிங்கிறது ஸோ பிரீமியத்தின் படி பார்க்குறோம், மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்குற டெய்லி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன், மார்க்கெட் ப்ரொஃபைல் படியும் ஆப்ஷனுடைய இது படியும். ஓகே, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முழுக்க பேங்க் நிஃப்டி டேனுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் அப்படியே ஒரு 15 நிமிஷத்துலேயே மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா நிஃப்டினுடைய இது பார்த்தோம்னா நிஃப்டி வேல்யூ ஏரியாவுக்கு மேலே, டேனுடைய ஹைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் கேப்பப் ஓப்பனுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு.
ஒரு 15 நிமிஷத்திலேயே மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ள வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து அந்த R2, R1 இதெல்லாம் தாண்டி மார்க்கெட் உள்ள வந்துருச்சு. எப்பவும் சொல்றது தான், மார்க்கெட் வந்து செல்லர் வந்து எப்பவுமே வந்து தன்னுடைய பொசிஷன் வந்து ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பலம் என்னன்னா பணம். ஒண்ணும் அந்த இடத்துல வந்து அவங்க மார்க்கெட் அந்த அவங்க செல் பண்ணியிருக்க ஜோனை விட்டு மார்க்கெட் மேலே போகுது, அவங்க லாஸ்ல போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு திரும்ப ஒரு அமௌண்ட்டை போட்டு அந்த இடத்த வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து திருப்பி அவங்களோட லெவல் கொண்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எக்ஸிட் பண்ணியிருப்பாங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு வாலட்டைலாக மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸில் இருந்திருக்கும். ஓகேவா? இல்லை. ஸோ அவங்க வந்து மேற்கொண்டு இதாகி பண்ணி அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய பொசிஷன் லாஸ் ஆகாத அளவுக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து டேனுடைய இன்னைக்குள்ள டே லோவையும் கட் பண்ணியிருக்கு. டேட்டா பிரச்சனை நினைக்கிறேன் எனக்கு. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. டேட்டா லோட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.